மார்கழி 7ஆம் நாள் 7ஆம் பாசுரம் கீசு கீசு. இப்பாடலின் விளக்கம். கீசு கீஸ் என்றெங்கும் ஆணை சாத்தன். கீசு கீசுனா அவங்களாம் பறவைகள் கத்துறது எப்படி நம்ம கேட்கும்? கீஷ் 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 கீஷுன்னு தானே கேட்கும். அந்த மாதிரி இந்த பறவைங்க கீசு கீசுன்னு கத்துதுன்றாங்க. ஆனால் நிஜமாலே இந்த பறவைங்க கீசு கீசுன்னு கத்தலை. இந்த பறவைங்க கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்ல ட்ரை பண்ணுங்க. அது கிருஷ்ணா கிச்சு கீசு அப்படின்ற மாதிரி பொறுமையாக அது அப்படி மாறிடுச்சு. கீசு கீசு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க கிருஷ்ணரை தான் கூப்பிடுது அந்த பறவைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. அது என்ன பறவைங்க? ஆணை சாத்தன் அப்படின்ற ஒரு பறவைங்க. அந்த பறவைங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய புராணங்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அது ஒரு குருவியோட ஒரு வகை பறவை அப்படின்றாங்க. கீசு கீஸ் என்றெங்கும் ஆணை சாத்தன். ஆனால் நம்ம இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ஆணை சாத்தன்ன்றது நமக்கு சுகபிரம்மரை சொல்கிற மாதிரி இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இங்கே அவர் கிளி மூக்கு வச்சுட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா, அவருக்கு நம்ம மந்திரம் கூட நம்ம சொல்லுவோம். அந்த சுகபிரம்மரை சொல்கிற மாதிரி இங்கே வச்சுக்கலாம். அந்த சுகபிரம்மர் கிளி மூக்கு வச்சுட்டு இருக்கிறதுனால கிளிங்க சொல்லுது அப்படின்ற மாதிரியும் இங்கே சொல்லுவாங்க. கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேச்சின பேச்சரவும் கேட்டிலையோ பேய் பெண்ணே அப்படின்றாங்க. இந்த என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாடலில் தாயார்களில் பத்மாவதி தாயாரை எழுப்புறாங்க. இந்த பாடலில் அந்த ஆணை சாத்தன்ன்ற பறவைகள் கலந்து பேசுகிற அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பேய் பெண்ணேன்றாங்க. என்னடா சட்டுன்னு தாயாரை போய் பேய் பெண்ணேன்ட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் பேய் பெண்ணா என்னதுன்னா, செல்வம் நிறைய இருக்கிற, செல்வம் நல்லா சேர்ந்து இருக்கிற ஒரு பெண் அப்படின்றதுக்கு பேய் அப்படின்றதுக்கு இன்னொரு பொருள் அதுதான். செல்வம் நிறைய சேர்ந்து இருக்கிற பெண் அப்படின்ற மாதிரி பேய் பெண்ணே அப்படின்றாங்க. காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து. காசும் பிறப்பும். காசும்னா என்ன? அது என்ன சொல்லுவாங்க, காசுன்றது இப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னா அவங்க மாமியார் வீட்டிலேருந்து ஒரு தாலி போடுவாங்க, தன்னுடைய பிறந்த வீட்டிலேருந்து ஒரு தாலி போடுவாங்க. காசும்னா மாமியார் வீட்டிலேருந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடுறது தான் காசுன்றதுக்கு அந்த தாலியை தான் சொல்லுவாங்க. பிறப்பும்னா பிறந்த வீட்டிலேருந்து அவங்களுக்கு இந்த பொண்ணை தான் சூஸ் பண்ணி எடுக்கும்ல, அதனால இவங்களே அவங்க இஷ்டத்துக்கு எடுக்கிறாங்கல்ல, அதனால காசும் பிறப்பும் அந்த ரெண்டுமே சேர்ந்து அந்த காசும் பிறப்பும் இருக்குது உங்ககிட்ட. கலகலப்ப கைப்பேர்த்து. இப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணை பத்தி சொல்றாங்க. காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து. கலகலப்ப கைப்பேர்த்துனா கேர்ள்ஸ்லாம் கையில் என்ன போடுவாங்க? வளையல் போடுவாங்க. ஆனால் இவங்க தங்கத்திலே வளையல் போட்டிருக்காங்களாம். அந்த தங்க வளையல்லாம் சேர்ந்து உரசி அந்த சத்தம்லாம் அவ்வளோ அந்த கலகலப்பன் கையில் ஃபுல்லாக அந்த கலகலகலகலன்னு தங்க வளையலாம் ஃபுல்லாக. நார்மலாகவே எல்லாரும் கண்ணாடி வளையல் தான் போடுவாங்க. ஆனால் அந்த பெண் தங்க வளையல் போட்டிருக்காளாம். அவ்வளோ செழுமையான ஒரு பெண் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பொண்ணு இது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணுக்கு ஒரு குவாலிட்டி இருக்குது, ஒரு லீடர்ஷிப் அப்படின்ற ஒரு குவாலிட்டியும் அந்த பொண்ணுக்கு இருக்குது. அந்த பொண்ணு கரெக்டாக இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னா அவங்கள கரெக்டாக வழி நடத்தி கொண்டு போகிற ஒரு குவாலிட்டி அந்த பொண்ணுக்கிட்ட இருக்குது. காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேர்த்து வாச நறுங்குழல் அப்படின்றாங்க. வாச நறுங்குழல். குழல்னா ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று நம்ம வாசிக்கிற புல்லாங்குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று குழல்னா நம்ம முடி, பெண்களுக்கு இருக்க முடி. இதில் தான் நம்ம ஆண்டாள் எதுக்கு அவதாரம் எடுத்தாங்கன்னு இன்னொரு காரணமும் சொல்லலாம். பூமாதேவி மதுரையில் இருக்கும்போது பூமாதேவியோட அந்த தலையில் இருக்க அந்த கூந்தலுடைய வாசனை பொய்யான வாசனை அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிடுறாங்க. அது செயற்கை திரவியங்கள்லாம் போட்டு முடியல ஏதோ வாசனை வருது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் பூமாதேவிக்கும் எல்லாருமே ஒரு ரவுண்ட் டேபிள் மீட்டிங் அப்படின்ற மாதிரி எல்லா கடவுள்களும், அதாவது பெண் கடவுள்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த ரவுண்ட் டேபிள் மீட்டிங்கில் மீட் பண்ணுறாங்க. அப்போ பூமாதேவி இந்த மாதிரி அதாவது பூமாதேவி கிடையாது, லக்ஷ்மி சொல்கிறதுக்கு இந்த மாதிரி பூமாதேவி நான் அவதாரம் எடுத்து அதை நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மாதிரி ஆண்டாள் அவதாரம் எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணம் அந்த வாச நறுங்குழல். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய முடியலை இயற்கையாகவே உன்னுடைய முடியிலேருந்து நல்ல வாசனை நறுமணம் வருது அப்படின்றாங்க. வாச நறுங்குழல் அப்படின்றாங்க. இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கிற ஒரு அம்சங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவம் கேட்டிலையோ. ஆய்ச்சியர்னா யாரு? அந்த ஆயர் குலத்துல இருக்கிறவங்க தான் ஆய்ச்சியர்னுவாங்க. இப்போ நம்ம அவங்க ஆயர் குலத்துல இல்லை, மதுரையில தான் இருக்காங்க. ஆனா அவங்க இப்போ வந்து எங்க இருக்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க, ஆயர்பாடியில இருக்கிறவங்களா நினைச்சுக்கிறாங்க. அவங்க ஆயர்பாடியில இருக்கிறோம், நம்ம கண்ணனோட வீட்டுல தான் இருக்கிறோம், கண்ணனோட பிறந்த அந்த வளர்ந்த இடத்துல தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரரவும் கேட்டிலையோ. மத்துல தயிரை போட்டு வெண்ணெய் ஆக்கிறதுக்காக ஆய்ச்சியர்லாம் வந்து மத்துல போட்டு கடையிறாங்க. அந்த கடையிற அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம். அரவம்னா ரெண்டு மீனிங் இருக்கு. ஒன்று அரவம்னா சத்தம், இன்னொன்று பாம்பு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த வங்கக்கடல் கடைந்த பாடல் 30வது பாடல், அந்த மாதிரி இந்த கடலை கடையறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த அரவம் பாம்பை அந்த கடந்த அந்த மீனிங்காகவும் இங்கே எடுத்துக்கலாம். அந்த இப்போ நம்ம அந்த பாற்கடலை இப்போ நம்ம வெண்ணெயை கடையிறதுக்கு நம்ம கயிறு யூஸ் பண்றோமா, அந்த பாற்கடலை கடையிறதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணாங்க? வாசுகி பாம்பை வந்து கையில யூஸ் பண்ணாங்க. நம்ம தயிரை கடையிறதுக்கு பாலை கடையிறதுக்குலாம் வந்து மத்தை யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த மத்தா எது பாற்கடலை கடையிறதுக்கு யூஸ் பண்ணாங்க? அந்த மத்தை கயிறா எதை யூஸ் பண்ணாங்க? இப்போ நம்ம அந்த பாற்கடல்ல இருந்து என்னென்னலாம் வந்தது? மகாலட்சுமி, இது குறிப்பா எது எடுக்கிறதுக்காக இந்த பாற்கடலை கடைஞ்சாங்க? நாயக பெண் பிள்ளாய். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இவங்க கிட்ட ஒரு லீடர்ஷிப் பண்ணுற அந்த ஒரு குவாலிட்டி இருக்குன்ட்டு. அதனால நீ எங்களுடைய நாயகன்னா ஹீரோ, எங்களுக்கு முன்னாடி நீ கூட்டு போவ, எங்களை வந்து வழி நடத்தி கூட்டு போவ அப்படின்னு சொல்லிட்டு நாயக பெண் பிள்ளை, எல்லாருக்குமே நீ தான் லீடர் அப்படின்றாங்க. நாயக பெண் பிள்ளை இது எல்லாமே சொல்லிட்டு நீ தான் எங்களுடைய நாயக பெண் பிள்ளை அப்படின்றாங்க. இப்போ இவ்வளவும் சொல்லி அவள் எழுந்து வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் வந்து கிருஷ்ணரோடைய பெருமாளுடைய ஒரு புகழை பாட ஆரம்பிக்கிறாங்க. நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. நாராயணன் மூர்த்தி, அந்த நாராயணனையும் இந்த கேசவனையும் நீ பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இவங்களெல்லாம் நீ பாடுறதுக்கு வராமல் இப்படி கேட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கியோ அப்படின்றாங்க. அந்த கேசவன் அப்படின்னு அவங்களுக்கு எதுக்கு பேர் வந்ததுன்னா, கேசி அப்படின்ற ஒரு அரக்கன் கன்றுக்குட்டி வடிவம் எடுத்து வரான். அவனை வாளால் சுழட்டி போட்டு அவனை வந்து வதம் செஞ்சதுனால தான் வந்து கேசவன் அப்படின்னு வந்து நம்ம கிருஷ்ணருக்கு இன்னொரு பேரும் வந்தது. அவரெல்லாம் புகழ்ந்து பாட சொல்லி நான் அவங்கள கூப்பிட்டாலும் நீ கேட்டே கிடத்தியோ அப்படின்றாங்க. தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய். தேஜஸ் உடையவளே. தேசம்னா வந்து தேஜஸ் அப்படின்ற ஒரு பொருள். இது எந்த மொழியிலேருந்து வந்ததுன்னா சம்ஸ்கிருத மொழியிலேருந்து வந்திருக்கு. தேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்சது இது இங்கிலீஷ் வார்த்தை அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் கிடையாது. தேஜஸ்னா வந்து சம்ஸ்கிருத வார்த்தை. அந்த சம்ஸ்கிருத மொழியிலேருந்து வந்த. தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய். தேஜஸ் உடையவளே, உனக்கு ஒரு தடுப்பா இந்த கதவு மட்டும்தான் இருக்கு. இந்த கதவு திறந்து நீ வெளில வந்து, கதவு திறந்தாலே போதும் நீ ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடுவ, எங்கள் கூட வந்து சேர்ந்து எங்கள் கூட நோம்புக்கு நீ வந்துடுவ அப்படின்ற மாதிரி தேசமுடையாய் திரவேலோ ரெம்பாவாய். அந்த கதவை திறந்து நீ எங்கள் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் சொல்கிறாங்க. இந்த பாடல் மூலமாக பத்மாவதி தாயாரை எழுப்புறாங்க. இதுதான் நம்மளோட 2ஆம் பாடல் எழுப்புறதுல.